மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றி தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை மலர வைப்பதற்கான மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தின் 26வது நாள் பிரச்சாரம். விருதுநகர் மாவட்டத்தில் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் மக்கள் வெள்ளத்தில் புரட்சி தமிழர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் புரட்சி தமிழருக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. ஆணவ கொலை குறித்து பேசலாமா வேண்டாமா என ஸ்டாலினின் அனுமதி பெறும் அவல நிலை திமுக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். ஆணவ கொலை, அதற்கு எல்லா கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தார்கள். அதற்கென்று ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அறிக்கை விட்டார்கள். ஆனால் திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களாம் ஸ்டாலினிடம் சென்று இதை பேசலாமா வேண்டாமா அப்படின்னு அவர்கிட்ட அனுமதி வாங்கி பேசுகின்ற அவல நிலை திமுக கூட்டணி தலைவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. 50 மாத கால திமுக ஆட்சி மக்கள் மத்தியில் மிக பெரும் எதிர்ப்பை சம்பாதித்திருக்கிறது. திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, வழிப்பறி நடக்காத நாட்களே இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 50 மாத காலம் நிறைவு பெற்று விட்டது. இந்த 50 மாத காலத்திலே மக்களிடத்திலே மிகப்பெரிய எதிர்ப்பை அவர்கள் சம்பாதித்திருக்கின்றார்கள். எங்கே பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, எங்கே பார்த்தாலும் போதை ஆசாமிகளால் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறி, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தொழில்கள் தொடங்கப்பட்டு லட்சக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பு பெற்று தந்ததாக ஸ்டாலின் பச்சை பொய் பேசுகிறார். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அடிக்கடி அறிக்கை விட்டு இருக்கார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் புதிய புதிய தொழில் தமிழகத்திலே தொடங்கப்பட்டு லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பை பெற்று தந்ததாக ஒரு பச்சை பொய்யை தமிழகத்திலே பரப்பி வருகிறார். இந்த பகுதியிலிருந்து எத்தனை லட்சம் பேர் போயிருக்கிறாங்க, வேலைக்கு போயிருக்காங்களா? நம்முடைய படித்த இளைஞர்கள் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அத்தனையும் பொய். அதிமுகவை பற்றி அவதூறாக விமர்சித்தால் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் போன்றோர் தக்க பதிலடி தருவார்கள். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எச்சரிக்கை. கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா இருக்குதா? மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியும் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே கொள்கையோட கூட்டணியா? இதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு வேண்டும் என்று திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவதூறாக விமர்சித்தால் இதற்கு மேலும் எங்களுக்கு கட்சியுடைய நிர்வாகிகள் திரு ராஜேந்திர பாலாஜி போன்ற அற்புதமான பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. ஸ்டாலினுக்கே நலம் இல்லை, எப்படி நலம் காக்கும் ஸ்டாலின் என பெயர் வைக்கப்பட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. திமுக அரசால் ரத்து செய்யப்பட்ட அம்மா மினி கிளினிக் திட்டம் அதிமுக ஆட்சியில் மீண்டும் செயல்படுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. நலன் காக்கும் ஸ்டாலின், அவரையே அவர் பாதுகாக்க முடியல. ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிட்டு எங்க போய் நாட்டு மக்களை பாதுகாக்கிறது? முதல் திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க நல்லா உடல் ஆரோக்கியமா இருக்கணும், அப்பதான் உங்களை பத்தி நாங்க பேச முடியும். அப்படித்தானே? அவர் நல்லா ஆயுளோட இருக்கணும், நல்ல மருத்துவ சிகிச்சை பெற்று குணமடைய வேணும். நீங்களே நலம் இல்ல, நலம் காக்கும் ஸ்டாலின், அவருக்கே நலம் இல்லையே, அப்புறம் எப்படி இப்படி தலைப்பு வச்சீங்க? அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தி சாதனை படைத்தது அதிமுக அரசு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். தமிழ்நாடு முழுவதும் ஏழை, எளிய, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கின்ற பகுதிக்கே மருத்துவர்கள் சென்று அங்கே அந்த மக்களை பரிசோதனை செஞ்சு நல்ல சிகிச்சை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தமிழ்நாடு முழுவதும் 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் 15 லட்சம் பேர் 15 லட்சம் முகாம் நடத்தி இருக்கிறோம். 15 லட்சம் முகாம் நம்முடைய கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து
ஒரு சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுகவிற்கு ஆயுட்காலம் 7 மாதங்களே உள்ள நிலையில் எப்படி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்க முடியும்? எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி, நம்ம கட்டி காத்த கட்சி. இந்த ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவிக்கு இப்படிப்பட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதன் மூலம் இந்தியாவிலேயே கல்வி கற்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு அந்த லேப்டாப் நிறுத்திட்டாங்க, அந்த லேப்டாப் கொடுப்பதை நிறுத்திட்டாங்க. இப்ப ஸ்டாலின் பேசுறார் 20 லட்சம் பேர் கொடுக்கறோம். எங்க கொடுப்ப? இன்னும் இருக்கிறது ஒரு 7 மாசம். உனக்கு ஆயிலே 7 மாசம் தான். 7 மாசத்துல எப்படி கொடுக்க முடியும்? கைத்தறி நெசவாளர்களுக்கு 300 கோடி ரூபாய் மானியம் வழங்கியது அதிமுக அரசு. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். இதே இந்த பகுதியில் கைத்தறி நிறைந்த பகுதி. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு தேங்கி இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மானியம் வேணும் கேட்டாங்க. 300 கோடி மானியத்தை வாரி வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. எப்படி கைத்தறி நெசவாளருக்கு பசு வீடுகளை கொடுத்தோம், இன்னும் அதிமுக ஆட்சி வந்தவர்களுக்கு கைத்தறி நெசவாளருக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்று. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பால்கோவா மற்றும் பால் அல்வா தயாரிக்கும் ஊழியர்களை சந்தித்தார் புரட்சி தமிழர். ஊழியர்கள் அன்பாக வழங்கிய பால்கோவாவை இன்முகத்துடன் பெற்றுக்கொண்டார் அதிமுக பொதுச் செயலாளர். அதிமுக ஆட்சியில்தான் பட்டாசு தொழில் பாதுகாக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. அதிமுக அரசு செய்கின்ற பொழுது இந்த தொழிலுக்கு ஒரு பெரிய சோதனை. அந்த சோதனை வந்த பொழுது இன்றைக்கு நீதிமன்றத்தை அணுகி அப்பொழுது அமைச்சராக அறிவிச்சார் ராஜேந்தர் பாலாஜி அவர்கள் இந்த பட்டாசு உரிமையாளர் அழைத்து வந்து இந்த தொழிலே ஒரு தனி நபர் வழக்கு தொடர்ந்திருக்கின்றார், அதை தடுத்து நிறுத்த வேண்டும், இந்த பட்டாசு தொழிலுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் டெல்லிக்கு சென்று 18 நாடாளுமன்ற அழைத்து சென்று சம்பந்தப்பட்ட அமைச்சரை சந்தித்து இந்த பட்டாசு தொழில் எந்தவித நெருக்கடியும் இருக்கக்கூடாது, இந்த பட்டாசு தொழில் தொடர வேண்டும், அதற்காக பாடுபட்ட அரசு அதிமுக அரசு. திமுக ஆட்சியில் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சிகளில் வீடு கட்டுவதற்கான பிளான் அனுமதிக்கு 132% கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இனி ஏழைகள், நடுத்தர மக்கள் வீடு கட்ட முடியாது, கொள்ளையடிக்கும் திமுகவினரால் மட்டும்தான் வீடு கட்ட முடியும் என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திமுக போடப்பட்ட கட்டணம் மாநகராட்சியில் 1000 சதுரடி வீடு கட்ட பிளான் அப்ரூவ்டு 88,000 ரூபாய். இங்க மட்டும் நகராட்சியிலையும் அதே மாதிரி 100% ஏறி போச்சு, பேரூராட்சியிலையும் கிட்டத்தட்ட 100% ஏறி போச்சு. ஆக இனி இந்த மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் வீடு கட்டணும்னா கிட்டத்தட்ட 88,000 ரூபாய் 1000 சதுரடி கட்ட வேணும். பார்த்தீங்கன்னா 132% உயர்த்திருக்கிறாங்க. விடியா திமுக ஆட்சியில் உண்மையில் தமிழகம் பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளதா என்றும் தமிழக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதா என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. ஸ்டாலின் விளம்பர ஆட்சியில் 1 டிரில்லியன் பொய்களை கூறுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு மக்களின் தனிநபர் வருவாய் உண்மையில் உயரவில்லை என்பதுதான் கள நிலவரம். பொய் சொல்லி விளம்பர ஷூட்டிங் நடத்தும் விடியா திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்க மக்கள் தயாராகிவிட்டார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே 15 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை நாள்தோறும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோட்டில் 17 வயது சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோவின் கீழ் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பச்சிளம் குழந்தை முதல் பல்லு போன பாட்டி வரை பாலியல் தொல்லைக்கு ஆளாகும் அவலம்.
செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் பள்ளி மாணவியை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய இருவர் போக்சோவில் சிக்கினர். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் மௌனம் சாதிப்பது ஏன் என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் சிறுமியை திருமணம் செய்வதாக கூறி மிரட்டல் விடுத்த கிராம நிர்வாக அலுவலர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகளே சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதால் கேள்விக்குறியாகும் பெண்களின் பாதுகாப்பு. விழுப்புரம் மாவட்டம் ஐயன்கோவில் பட்டியல் பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உர கம்பெனி உரிமையாளர் பிடிபட்டார். பாலியல் குற்றவாளி திமுக பின்புலம் கொண்டவர் என்பதால் போலீசார் ராஜ மரியாதையுடன் அழைத்துச் செல்வதாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர் ஆத்திரம். இது என்னங்க அது போலீஸ்? நீங்க போலீஸ் பாதுகாப்பு என்ன கொடுத்து பிரயோஜனம்? அந்த 8 பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. என்ன அரசாங்கம் இது? அரசாங்கன்றீங்க, இது என்ன அரசாங்கம் இது? இதே நான் நம்பி வேற கம்பெனிக்கு அனுப்பிச்சாலும் என் பொண்ணுங்களுக்கு என்ன உத்தரவாதம்? என் பொண்ணுக்குன்றதுல 8 பொண்ணுங்களுக்கு என்ன உத்தரவாதம்? புதுச்சேரியில் இருந்து கடலூர் வழியாக சட்டவிரோதமாக காரில் மது பாட்டில்களை கடத்தி வந்த இருவர் பிடிபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் கேவல் துறையின் அலட்சியத்தால் வெளிமாநிலங்களில் இருந்து மது பாட்டில்கள் கடத்தப்படுவது அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த பட்டரவாக்கம் ரயில் நிலையத்தில் இளைஞர்கள் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக ஒடிஷா மாநிலத்தில் இருந்து ரயில் மூலம் 10 கிலோ கஞ்சா கடத்திய நபர் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பிற மாநிலங்களில் இருந்து போதைப் பொருட்கள் கடத்துவது அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக தேநீர் கடையில் 10 கிலோ போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருந்த கடை உரிமையாளர் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியின் ஏவல் துறை வாகன சோதனையில் கோட்டை விடுவதால் போதைப் பொருள் கடத்தல் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக 2 கிலோ கஞ்சா வைத்திருந்த 2 இளைஞர்கள் சிக்கினர். சட்டம் ஒழுங்கை காப்பதில் காவல்துறை கோட்டை விட்டுவிட்டதால் இளைஞர்கள் போதைப் பொருள் கடத்தலில் சர்வசாதாரணமாக ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே சாலையோரம் மது அருந்தும் மது பிரியர்களால் பெண்கள் நிம்மதியாக கோயிலுக்கு கூட செல்ல முடியாத அவலம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் 24 மணி நேரமும் மது விற்கப்படுவதால் பெண்களுக்கு பாதுகாப்பில்லா அவலம் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் 240 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா, கூலிப், ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் தொடர்பாக 40 பேர் மீது வழக்கு பதிவு. இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் திமுக ஆட்சியில் மட்டும் தடையின்றி புழங்குவதாக மக்கள் விமர்சனம். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டில் மட்டும் தற்போது வரை 6 போலீசார் படுகொலை செய்யப்பட்ட பயங்கரம். எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல ஸ்டாலின் ஆட்சியில் பொதுமக்களுக்கு மட்டுமின்றி காவல்துறையினருக்கும் போதிய பாதுகாப்பு இல்லை என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணம். தர்மபுரி பாப்பிரெட்டிப்பட்டி அருகே காணாமல் போன பட்டதாரி இளைஞர் கொலை செய்யப்பட்டது ஓராண்டுக்கு பின் அம்பலம். ஓராண்டாக துப்பு கிடைக்காமல் ஸ்டாலின் அரசின் திறனற்ற காவல்துறை திணறிய நிலையில் சொத்து பிரச்சனையில் சொந்த அண்ணனையே கொலை செய்ததை ஒப்புக்கொண்ட தம்பி. தூத்துக்குடியில் கோவில் பூசாரியை அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு 4 பேர் கொண்ட கும்பல் தப்பி ஓட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் தினந்தோறும் அரங்கேறும் படுகொலைகளால் பொதுவெளியில் நடமாடவே பொதுமக்கள் அச்சம். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே காவலரை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய தந்தை மகன் ஆகிய இருவர் சிக்கினர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படாததால் பயமின்றி காவல்துறையினரையே தாக்கும் சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் விமர்சனம்.
சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நகைக்கடை உரிமையாளர்கள் மீது ஆசிட் வீசியும் துப்பாக்கியை காட்டி மிரட்டியும் 80 சவரன் நகைகளை கொள்ளையடிக்க முயன்ற கொள்ளையர்கள். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கொலை, கொள்ளை, வழிப்பறி சம்பவங்களை தடுக்காமல் தன் கட்டுப்பாட்டில் காவல்துறையை ஸ்டாலின் வைத்திருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் புவனகிரி பேரூராட்சி அலுவலகத்தில் பணியில் இருந்த இளநிலை உதவியாளரை தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்து தாக்கிய விசிக கவுன்சிலர். ஆளும் திமுகவின் கூட்டணி என்ற திமிரில் அரசு அதிகாரிகளை மதிக்காமலும் பணி செய்ய விடாமலும் விசிகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மக்களின் குறைகளை முகாம்கள் மூலம் 15 நாட்களில் தீர்ப்பதாக முதலமைச்சரின் பெயரில் கோடிக்கணக்கில் விளம்பரம் செய்து அரசு பறைசாற்றும் நிலையில் நடைமுறையில் மக்களின் அடிப்படை தேவைகளை செய்யக்கூட விஏஓக்கள் லஞ்சம் வாங்கி மக்களை அலைக்கழிக்கும் அவலம். காஞ்சிபுரம், சேலம், நிலக்கோட்டை ஆகிய பகுதிகளில் ஒரே நாளில் 3 விஏஓக்கள் 10,000 முதல் 25,000 வரை லஞ்சம் வாங்கிய சம்பவங்கள் மக்களிடையே அதிர்ச்சியையும் அரசின் நம்பகத்தன்மையையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. சென்னை வண்ணாரப்பேட்டையில் வாகன சோதனையில் இருந்து தப்பிக்க அமைச்சரின் பணியாளர் என போலி அடையாள அட்டையை காட்டி தப்ப முயன்ற நகை வியாபாரி சிக்கினார். திமுக ஆட்சியில் செயலிழந்த காவல்துறையின் கண்ணில் மண்ணை தூவி தப்பிக்க குற்றவாளிகளிடையே இதுபோன்ற தந்திரங்கள் அதிகரிப்பு. தமிழகத்தில் ஆய்வக உதவியாளர்களுக்கு ஆசிரியர் பயிற்சி அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் பட்டதாரி கணினி ஆசிரியர்களை புறக்கணித்து அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஸ்டாலின் அரசு மறுப்பதாக குற்றச்சாட்டு. தகுதியான ஆசிரியர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குவதுடன் கல்வித்துறையில் திறமையை பயன்படுத்தாமல் தவறான முன்னுரிமைகளை அரசு தேர்ந்தெடுப்பதாக வலுக்கும் கண்டனம். செங்கல்பட்டு அருகே உங்களுடன் முதல்வர் என்ற போர்வையில் நடைபெறும் நாடக முகாமிற்கு வந்த பயனாளிகளிடம் 100 ரூபாய் வசூல் செய்து அதிகாரிகள் அட்டூழியம். வெற்று விளம்பரத்திற்காக நடைபெறும் முகாமிற்கு மக்களை வரவழைத்து பணம் வசூல் செய்து மோசடிகளை அரங்கேற்றுவதாக குற்றச்சாட்டு. ஈரோட்டில் ரேஷன் கடையில் வாங்காத பொருளுக்கு வாங்கியதாக குறுஞ்செய்தி வருவதாகவும் எடை குறைவாக பொருட்கள் வழங்குவதாகவும் கூறி விற்பனையாளரை முற்றுகையிட்டு மக்கள் வாக்குவாதம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் ரேஷன் கடையில் அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்யாததால் பல்வேறு குளறுபடிகள் நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மாநகராட்சி அலுவலக வளாகம் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தும் கழிவறை சுகாதார சீர்கேட்டுடன் காணப்படுவதால் நோய் தொற்று ஏற்படும் அச்சத்தில் மக்கள். மாநகராட்சி அலுவலகத்திலேயே சுகாதாரத்தை கடைபிடிக்காத ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் நகர் முழுவதும் தூய்மையை கடைபிடிப்பது எவ்வாறு என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி திருநங்கைகள் ஒப்பாரி வைத்து சாலை மறியல் போராட்டம். திறனற்ற திமுக அரசு திருநங்கைகளின் நலனை தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக குற்றச்சாட்டு. சென்னையில் முதல்வர் மருந்தகங்களில் தாங்கள் கேட்கும் மருந்துகள் கிடைக்காததால் தனியார் மருந்தகங்களை நாடிச் செல்லும் அவல நிலை இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. விடியா திமுக அரசு வெற்று விளம்பரங்களுக்காக திட்டங்களை அறிவிப்பது இதன் மூலம் மேலும் அம்பலமான அவலம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 20 நாட்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் ஊராட்சி ஒன்றிய அலுவலக நுழைவு வாயிலில் பெண்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம். வெற்று விளம்பரங்களுக்காக பல கோடி ரூபாய் செலவு செய்யும் ஸ்டாலின் அரசால் மக்களுக்கு முறையாக குடிநீர் கூட வழங்க முடியாதா என கேள்வி. ராணிப்பேட்டை அருகே மழை நீருடன் கழிவுநீர் சாலையில் தேங்கியதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலை மறியல். மாவட்ட நிர்வாகம் முறையாக கால்வாய் வசதி ஏற்படுத்தாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தேங்கும் போது வராங்க, பார்த்துட்டு முடிவு எடுக்கிறோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கிறது இல்ல. 15 லட்சம் எங்களுக்கு சேங்ஷன் ஆயிருக்குது.
இந்த பக்கம் நாங்க ஓடையில எடுத்துன்னு போயிட்டு காவா பண்ணி விடுறோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த தலைவர் அந்த 15 லட்சத்துக்கு என்ன வந்துட்டு எங்களுக்கு சொல்ல, அந்த 15 லட்சத்துக்கு என்னன்னு தெரியல. அந்த தலைவரும் ஸ்டெப் இல்ல. நைட்டு தண்ணி தேங்கி உள்ள பாம்பு, நல்ல பாம்பு வந்துச்சு, ஜார பாம்பு வந்துச்சு. சின்ன கை குழந்தைய வச்சுக்கணும் நாங்க அவஸ்தைப்பட்டு இருக்கிறோம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியில் கையுறை உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி தூய்மை பணியாளர்கள் சாக்கடையை சுத்தம் செய்யும் அவலம். ஸ்டாலின் அரசு தூய்மை பணி உபகரணங்களுக்கான நிதியை கையாடல் செய்துவிட்டு தங்களை நோய் வாய்ப்புகளுக்கு உள்ளாக்குவதாக தூய்மை பணியாளர்கள் வேதனை. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு முறையான ஊதியம் வழங்காததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கும் ஊதியத்தை கூட கல்லா கட்டுகிறார்களா என தூய்மை பணியாளர்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் புதுப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குடும்ப நல அறுவை சிகிச்சை செய்வதற்காக சென்ற தாய்மார்களிடம் 300 ரூபாய் பணத்தை பெறும் மருத்துவமனை ஊழியரின் வீடியோ வெளியானது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் செயலிழந்துள்ள தனது துறையை கவனிக்காமல் ஸ்டிக்கர் ஒட்டுவதற்கு மாசு எங்கே சென்றார் என பொதுமக்கள் ஆவேசம். கடலூர் மாவட்டம் நந்தீஸ்வரமங்கலம் அருகே அரசு பேருந்து பழுதாகி நடுவழியில் நின்றதால் மாணவர்கள் பயணிகள் பாத யாத்திரையாக நடந்து சென்ற அவலம். புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வரும் என சொல்லியே 4 ஆண்டுகளை விடியா ஸ்டாலின் அரசு கடத்தியதுடன் நாள்தோறும் பயணிகளை வதைத்து வருவதாக விமர்சனம். தென்காசி அருகே பழுதான அரசு பேருந்தை பொதுமக்கள் தள்ளிச் செல்லும் அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் முறையாக அரசு பேருந்துகளை ஆய்வு மேற்கொள்ளாததே அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அரசு பேருந்து நடுவழியில் பஞ்சராகி நின்றதால் பயணிகள் கடும் அவதி. பராமரிப்பற்ற தகர டப்பா பேருந்துகளை ஸ்டாலின் மாடல் அரசு இயக்குவதாக மக்கள் கடும் தாக்கு. தமிழ்நாட்டில் பொறியியல் பட்டப்படிப்பு சேர்க்கையில் குறைவான எண்ணிக்கையில் மாணவர்கள். அரசு பள்ளி மாணவர்களில் 18,921 பேரில் 16,258 பேர் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தனியார் கல்லூரிகளை தேர்வு செய்த 52,495 மாணவர்கள். டிஜிட்டல் மயமாக்கல் காரணமாக கணினி அறிவியல் பட்டதாரிகளுக்கு தேவை அதிகரித்தாலும் NAAC மதிப்பீட்டில் குறைந்த மதிப்பெண் பெற்ற கல்லூரிகளை தேர்ந்தெடுப்பது வேலை வாய்ப்புக்கு உதவாது என வல்லுநர்கள் எச்சரிக்கை. தமிழகத்தில் பள்ளிகளுக்கு 200 ரூபாய்க்கு குறைந்த கட்டணத்தில் இணைய சேவை வழங்குவதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டாலும் அது வெறும் விளம்பரமாகவே உள்ளதாக குற்றச்சாட்டு. பள்ளி மாணவர்களுக்கு இமெயில் முகவரி உருவாக்கி தர உத்தரவிட்டுள்ள நிலையில் இணைய வசதியோ கணினி வசதியோ இல்லாத நிலையில் இந்த அறிவிப்புகள் வெறும் காகித திட்டமே என விமர்சனம். ஜூன் மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூலை மாதத்தில் வாகன விற்பனை 4.31% வீழ்ச்சி. பொருளாதார மந்தநிலை, கடன் சுமை உள்ளிட்ட முக்கிய காரணங்களால் கார், பைக், வர்த்தக வாகனங்கள் என அனைத்து வர்த்தகத்திலும் பாதிப்பு. கடலூர் தேவனாம்பட்டினத்தில் 21 ஆண்டுகளுக்கு பின் வெகு விமர்சையாக நடைபெற்ற திரௌபதி அம்மன் கோயில் பாரி வேட்டை விழா. கருட வாகனத்தில் கிருஷ்ணரும், குதிரை வாகனத்தில் அர்ஜுனரும், சிம்ம வாகனத்தில் திரௌபதி அம்மனும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பாரி வேட்டை. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயண சுவாமி திருக்கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற ஆடி தபசு நிகழ்வு. பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திரளானோர் கலந்து கொண்டு வழிபாடு.